விநாயக பெருமானை வணங்கி இந்த பதிவில் மீன ராசியை பற்றி பார்ப்போம். முழு சுபர் என அறியப்படும் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும் ராசி மீனம். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய ராசி மீன ராசி, நீர் ராசி ஆகும். இந்த ராசிக்கு உடைய நட்சத்திரங்கள் பூரட்டாதி, பாதம் 4, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் கொண்டவை இந்த மீனராசி. மீனம் என்பது ஜலராசி ஆகும். மேலும் குரு பகவான் ஆட்சி பலம் பொருந்திய வீடு மீனம். அதனால் குருஸ்தலமாக விளங்கும் கடல் அலைகள் மோதும் செந்தில் ஆண்டவர் குடிகொண்டுள்ள திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வரவும். அடுத்ததாக மீனராசிக்கென்ற கோயில் ஒன்று உள்ளது. இந்த கோவில் மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்துடன் சம்பந்தப்பட்டது. மீனராசிக்காரர்களின் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. கும்பகோணம் அருகே உள்ள தேவராயன்பேட்டையில் அமைந்துள்ளது. மூலவர் மச்சபுரீஸ்வரர். அம்பிகையின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவில் பண்டாரவாடைக்கு அருகில் உள்ளது. பூரட்டாதி, பாதம் 4 இந்த நட்சத்திரம் உடையவர்கள் திருவையாற்றுக்கு அருகில் உள்ள ரங்கநாதபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ திருவானேஸ்வரர் திருத்தலத்துக்கு சென்று வழிபட வேண்டியது அவசியம். ஆனைக்கார பெருமாள் என்ற பெயரும் இங்குள்ள ஈஸ்வரனுக்கு உண்டு. தோஷங்கள் நீங்க இங்கு வழிபாடு செய்கிறார்கள். கல்விக்குரிய ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. பூரட்டாதி நாளில் இங்கு வழிபடுவது விசேஷம். அடுத்து வருவது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகிலுள்ள தீயத்தூர் என்ற ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வருவது நல்லது. பிரகன்நாயகி சமேத சகசரலட்சுமீஸ்வரர் கோவில் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. கடன் பிரச்சனை, செல்வம் செழிக்க, புத்திர பாக்கியம் கிடைக்க வழிபாடு செய்கிறார்கள். அடுத்து வருவது ரேவதி நட்சத்திரம். மீனராசியின் கடைசி நட்சத்திரம் ரேவதி ஆகும். மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் அவசியம் சென்று வரவேண்டிய பரிகாரத்தலம் கருணாகரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் அருள்பாலிக்கும் கோயிலாகும். சிவன் சுயம்புமூர்த்தி. இந்த கோவில் திருச்சிக்கு அடுத்த முசிறி அருகில் உள்ள காருகுடி ஆகும். காருகுடி என்ற ஊர் தாத்தையங்கார்பேட்டையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கண் நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் என்று இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக விளங்குவார்கள். ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் மிக்கவர்கள். அதிக அன்பு அனுசரணை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். அவ்வப்பொழுது இவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். தவிர இவர்கள் தைரியசாலி, தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவார்கள். கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவார்கள். உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளிலும் சிறப்பாக விளங்குவார்கள். இந்த பதிவோடு மீனராசிக்காரர்களின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஓம் குரு தேவாய வித்மகே பரபிரம்மாய தேமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.